கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 39:6 என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விரதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான்னு சொல்கிறாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தாங்க. அவருக்கு மனைவி 2 பிள்ளைகள், அவங்க அம்மா அப்பா இருந்தாங்களாம். இவர் என்ன பண்ணாரோ, மீன் பிடிச்சி அதில் வர வருமானத்தில் குடும்பத்தை சந்தோஷமாக ஓட்டிகிட்டு சமாதானமாக இருந்தாங்களாம். இப்போ இந்த கிராமத்தை விட்டு ஒரு நகரத்துக்கு போகணுன்னா நடுவில் வந்து ஆறு மாதிரி இருக்குமா. அந்த ஆற்றுல போட்டிங்கில் போனால் தான் போக முடியுமா. இவர் போட்டிங்லேருந்து இங்கேருந்து கொண்டு போய் கரையில் விடுவாராம். அப்போ அங்கேருந்து ஒரு செல்வந்தர் வந்தாராம். இந்த போட்டிங்கார் என்ன பண்ணாராம், கால் மேலே கால் போட்டு தூங்கிட்டு இருந்தாராம். இந்த செல்வந்தருக்கு கடுப்பாகி என்ன செஞ்சாராம், என்ன உழைக்க வேண்டிய காலத்தில் இப்போ படுத்துட்டு கால் மேலே கால் போட்டுட்ருக்குற அப்படின்னு அந்த விவசாயி சொன்னாராம். ஏங்க அப்படின்னாராம். இல்லை, இப்போ நான் சம்பாரித்து இப்போ சேர்த்து வச்சுனா தானே நாளைக்கு உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருந்துட்டு நம்ம சமாதானமாக எல்லாம் நிறைவாக இருந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்ருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த போட் ஓட்டுற சொன்னால், அதை தான் சார் நான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன், கால் மேலே கால் போட்டு தான் இருக்கேன். ஏன் வருமானத்தில் வச்சு நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றோம், நிம்மதியாக தூங்குகிறோம், நல்ல நிறைவாக இருக்கும் சார் சொன்னாங்க. அப்போ தான் அந்த நினச்சாராம், அந்த செல்வந்தர் நினச்சாராம், பரவாயில்ல, இந்த ஏழையாக இருக்கவனே இவ்வளோ ஒரு கொஞ்சம் வருமானத்தை சந்தோஷமாக இருக்கானே, நம்ம இன்னும் ஆஸ்தியை வேணும் வேணும் வேணும்னு சேர்த்துக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாராம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வர வருமானத்தை கொண்டு குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சமாதானமாக நம்ம அந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம அனுபவிக்கும் போது அதில் வர ஆசீர்வாதமே வேறு தாங்க. பேசலாம்.